அந்த பாட்டை கேட்கும்போது மனசு ஏதோ பண்ணுச்சேன். அதையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு. அது அந்த பாட்டோட ராகம் அப்படிதான் இருக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பாட்டை கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத இருட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தம்பி சொல்றீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. ஸ்ட்ரைட்டா போகணுமா? இடது கை பக்கம் திரும்பணும். அதோ தெரியுது பாருங்க, அதான் கோவில். சேகர், அவன் லெஃப்ட்ல திரும்புறான் பாரு. ஸ்லோவா ஃபாலோ பண்ணு. இந்த கோயில் தானா? ஆமாம் தம்பி. அடேங்கப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. வா. டாடி, என்னது இது? இரு சொல்றேன். தம்பி, உள்ள குருக்கள் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த சாம்பல் எங்க கொட்டுறதுன்னு சொல்லுவாரு. சாம்பலை கொட்டணும், அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு நான் வரணும்? நீங்களே போயிட்டு வந்துருங்க. இல்ல தம்பி, அம்மா உங்களை தானே கொட்ட சொன்னாங்க. நான் சும்மா உங்களுக்கு வழிகாட்ட தானே வந்தேன். ஆளை விடுங்க. எனக்கு இந்த சாமி சம்பிரதாயம் இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இசைக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னதுனாலதான் நான் வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த சாம்பலை உள்ள எடுத்துட்டு போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்களே பண்ணிடுங்க ப்ளீஸ். கோயிலுக்கு வரதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஒரு நிமிஷம். இத உண்டில போட்டுருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கோயில் சாமி சின்ன வயசுல இருந்தே இதுலலாம் நம்பிக்கை இல்லை. அதுக்கு காரணம் இருக்கு. பட் அதையெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். சாமி, இது பூஜையில வச்ச சாம்பல் எங்க கொட்டணும்? அங்க தலைவரிச்சத்துக்கு கீழே கொட்டிருங்க. சரி. சேகர் சார், இந்தா இதுல 2 லட்சம் இருக்கு, வச்சுக்கோ. 2 லட்சம் எனக்கு எதுக்கு சார்? டேய், நீ பண்ண போற காரியத்துக்குடா. சார், நான் என்ன சார் பண்ண போறேன்? முதல்ல இது புடி புடின்னு சொல்றல. அதோ நிக்கிறான் பாரு, அவனை நல்லா பாத்துக்க. டாடி, நம்ம வீட்டுக்கு யார் வாடா? தாத்தா பாட்டி வர போறாங்க. டாடி, அவங்க எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு மம்மி சொன்னாங்க. அப்படியா? தர மாட்டேனே. அப்படியா? எஸ் டாடி. அவனை தூக்கணும், இந்த கார்ல அடிச்சு தூக்கணும். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவன் உயிர் இந்த கோயில் வாசலாம் போகணும்னு இருக்கு. அவன் அடிச்சு தூக்கிடுறா. இந்த பார், நீ எதுக்கும் பயப்படாத. இந்த காரு அந்த ஈஸ்வர் மூர்த்தி பேர்ல தான் இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் விட்டுவேனா? நான் காப்பாத்துறேன்டா. எனக்காக நீ இதை செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. நீ எதையும் யோசிக்காத, நான் இருக்கேன்.
உள்ள போன பொம்பளை வெளியே வரத்துக்குள்ள காரியத்தை முடிக்கணும். அவன் கத்துற சத்தம் என் காதுல அப்படி கேட்கணும்டா. அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும். அவன் இங்கேயே இப்பவே பணமா போகணும். புரியுதா? புரிஞ்சது சார், பண்ணிடுறேன். சார் சொல்லுங்க சார். சேகர் ரெடியா? ரெடி சார். அவன் அடிச்ச அடுத்த நிமிஷம் நீ பறந்துடணும்டா. மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா? மாட்ட மாட்டேன் சார். எதிர யாரும் இல்லைல்ல? எதிரில் யாரும் இல்லை சார். நம்ம கிட்ட சாகுறதுக்குனே நடு ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கான் சார். சேகர் விட்டுறாத, அவனை விடவே விடாத. சரிங்க சார். ஆமா ஆமா இல்ல அது என்ன? தம்பி, ஐயோ தம்பி, தம்பி 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 இங்க பாருங்க தம்பி. ஐயோ ரத்தம். தம்பி 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 எழுந்திருப்பா, எழுந்திருப்பா தம்பி. என்னாச்சு தம்பி? எழுந்திருப்பா தம்பி. பேச்சு மூச்சு இல்லாம இப்படி கிடக்குறாரு. இங்க பாருங்க தம்பி. ஐயோ யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க, தண்ணியாவது கொண்டு வாங்க. ஆம்புலன்ஸ்க்காக சொல்லுங்களேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. தம்பி எழுந்திருப்பா, எழுந்துரு. என்ன எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? வெள்ளிக்கிழமை அதுவுமா மஞ்சள் கீழே கொட்டிடுச்சு. ஹலோ, ஆமா ஆமா விஜயோட வைஃப் தான் பேசுறேன். நீங்க யாரு? என்னது? ஆக்சிடென்டா? என்னாச்சு? என்ன சொல்றீங்க? தம்பி தம்பி, அப்பாக்கு ஒண்ணும் இல்லவா? தம்பி அழாதப்பா, என்ன சரியாயிடும். தம்பி இந்த போன் கீழே கடந்துச்சு. அதுல இருந்து லாஸ்ட் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ஒய்ஃப் எடுத்து பேசினாங்க. அவங்க வந்துருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மா இதை புடிங்க.
அழாதம்மா, அழாத. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பாக்கு ஒண்ணும் இல்லடா. எழுந்திருங்கப்பா. தம்பி, அழாத. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது, அழாத. அப்பா. அம்மா, தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது இல்லம்மா. ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவாருமா. தம்பியும் கோயிலுக்குள்ள வந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அந்த அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே. டாடி. டாடி. அம்மா 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 பார்த்து குடிங்க. என்ன டாக்டர், என்னாச்சு? என்னாச்சு சிஸ்டர்? தலையில அடிபட்டு இருக்கு டாக்டர். அப்படியா? கோவில் வாசல்ல படிக்கட்டுல மோதி கீழே விழுந்துட்டாருங்க. ஓகே ஓகே, புரியுது. செக் பண்றேம்மா. சிஸ்டர் நான் ஸ்டாப்பா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. அதனால இமீடியட்டா எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு Okay, போயிடுங்க. அண்ட் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு குரூப் செக் பண்ணிட்டு பிளட் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்க பேஷண்ட்டுக்கு அம்மாவா? சிஸ்டர், பேஷண்டோட அம்மா கிட்ட டீடைல் சைன் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் உடனே அட்மிஷன் போடுங்க. Okay, ஓகேவா? ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. தம்பி, அம்மா ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், வாங்கம்மா வாங்க. மேடம், இவங்க தான் பேஷண்டோட அம்மா. டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. ம், சரி. பேஷண்ட் பேருமா? உங்க அப்பா பேர் சொல்லுப்பா. எங்க அப்பா பேரு விஜய். பிளட் குரூப் தெரியுமா? சரி, அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 6, ம், ஆனந்த விலாஸ், ம். எம்ஆர்சி நகர், சென்னை. இதுல ஒரு சைன் போடுங்க. உங்களதாம்மா சொல்ற, சைன் போடுங்க. அம்மா, அது உங்க பையன் தானே, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் உங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சைன் பண்ணுங்கம்மா. போய் ரைட் திரும்புங்க, எமர்ஜென்சி வார்டு இருக்கு, போங்க. பாட்டி, அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பாவுக்கு ஊசி போடுறாங்களா? அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? இல்ல கண்ணா, ஒன்னும் ஆகாது. அப்போ வீட்டுக்கு போவோம்.
அப்பாக்கு சரியானதோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுக்கு போலாம்பா. அம்மா எப்போ வருவாங்க? உனக்கு பசிக்குதா? நான் வேணா கடைக்கு போய் உனக்கு பால் வாங்கிட்டு வந்து தரேன், குடிக்கிறியா? எனக்கு எங்க அம்மா தான் வேணும். அம்மாவும் வர சொல்லுங்க, வீட்டுக்கு போகணும். சிஸ்டர், விஜய்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி உள்ள கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூ எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. சுந்தர், அப்பாக்கு தலையில ஒண்ணும் ஆகாது. அம்மா வந்துட்டல. பயப்படாதம்மா, தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. சிஸ்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க? நான் அவரோட வைஃப். பேஷண்ட்டுக்கு ஹெட் இன்ஜுரி, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. ஐயோ, டாக்டர் உள்ள ஸ்டிச் போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி விஜய், நான் உங்களை அனுப்பி இருக்கவே கூடாது. ஏன் தப்புதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் விஜய். என்னாலதான் உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க விஜய், என்னாலதான் எப்படி ஆயிடுச்சு. அம்மா, உங்க நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க பயப்படாதீங்கம்மா. எப்படி ஆச்சு இது? நான் தான் கோயிலுக்குள்ள போய் சாம்பல கொட்ட போனேன். திரும்பி வந்து பாக்கும்போது தம்பி போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கார் வேகமா வந்துச்சுமா. நீங்க எதுக்கு சாம்பல் கொட்ட போனீங்க? ஹோமம் நடத்தின சாம்பல வீட்டு ஓனர் தானே கொட்டணும். அதுக்காக தானே நான் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தேன். அதை நீங்க எடுத்துட்டு போய் கொட்டினா என்ன அர்த்தம்? அதுவும் யாருனே தெரியாத நீங்க எடுத்துட்டு போய் எப்படி கொட்டலாம்? அதனாலதான் சாமி குத்தம் ஆயிருக்கு. அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாட்டிதான் அப்பா கீழே தள்ளி விட்டாங்க. அப்பா கீழே விழுந்தடும், தலையில ரத்தம். அப்ப நீங்க தான் அவர் கீழே தள்ளி விட்டீங்களா? என்னம்மா? நிறுத்துங்க. அன்னைக்கு அப்படிதான் என் அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை கீழே தள்ளி விட்டீங்க. இப்ப உங்களாலதான் இவர் படுத்து கிடக்குறாரு. நாங்க என்னங்க உங்களுக்கு தப்பு பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இல்லம்மா, அப்படிலாம் ஆகாது. நீங்க யாருங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க? என் முன்னாடி நிக்காதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. எங்க முகத்திலேயே முழிக்காதீங்க. காது கேக்கலையா உங்களுக்கு? இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. எமர்ஜென்சி வார்டுல நின்னு என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பேசணும்னா வெளியில போய் பேசுங்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. தம்பி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா.
இன்ஜெக்ஷன் அந்த ட்ரிப்ஸில் போடுங்க. ஓகே டாக்டர். ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்க, அவருக்கு எப்படி இருக்கு? நீங்க யாருமா? நான் அவரோட வைஃப். காட் இஸ் கிரேட்மா. பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்லைம்மா. தலையில மட்டும்தான் சின்ன காயம். ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சதும் போய் பாருங்க. பயப்படாதீங்க. தேங்க்ஸ் டாக்டர். நல்லது டாக்டர். கடவுளே. ஐயோ